டெல்லி கவர்னரை சந்தித்து பேசிய ஆம் ஆத்மி கட்சித் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி அமைப்பது குறித்து முடிவெடுக்க 10 நாள் அவகாசம் கோரியுள்ளதாக தெரிவித்துள்ளார். டெல்லி சட்டசபை தேர்தலில் எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. 70 தொகுதிகளை கொண்ட சட்டசபையில் பாரதிய ஜனதா 31 இடங்களையும் ஆம் ஆத்மி கட்சி 28 இடங்களையும் பிடித்தன. ஆட்சி அமைக்க 36 இடங்கள் தேவை என்ற நிலையில் ஆம் ஆத்மி கட்சிக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்க காங்கிரஸ் முன்வந்தது. கவர்னரை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சியின் சட்டசபை தலைவர் ஹர்ஷ்வர்தன் பெரும்பான்மை இல்லாததால் ஆட்சி அமைக்க விரும்பவில்லை என்று மறுத்துவிட்டார். இதையடுத்து கவர்னர் நஜீப் ஜங் அழைப்பை ஏற்று சனிக்கிழமையன்று காலையில் அவரை ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் சந்தித்தார். அப்போது ஆட்சி அமைப்பது குறித்து முடிவெடுக்க 10 நாட்கள் அவகாசம் கோரியுள்ளதாக கெஜ்ரிவால் கூறினார். ஜன் லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் சோனியா மற்றும் பாரதிய ஜனதா தலைவர் ராஜ்நாத் சிங்குக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் இத்துடன் 18 பிரச்சினைகள் குறித்து கருத்து கேட்டிருப்பதாகவும் கூறிய கெஜ்ரிவால் இதற்கு அவர்கள் அளிக்கும் பதிலின் அடிப்படையிலும் அது குறித்து மக்களிடம் கருத்து கேட்க இருப்பதாகவும் கெஜ்ரிவால் கூறினார். இதற்காகவே 10 நாள் அவகாசம் கோரியிருப்பதாக அவர் தெரிவித்தார். பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு மாற்றாகவே தங்கள் கட்சி துவக்கப்பட்டதாக கூறிய கெஜ்ரிவால் அப்படி இருக்கையில் இரு கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு தங்களுக்கு ஆதரவு அளிக்க முன்வந்ததன் நோக்கம் என்ன என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி எழுப்பினார். காங்கிரஸ் கட்சியுடன் எந்த நிலையிலும் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் என்றும் கெஜ்ரிவால் கூறினார்.